பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் அபக்குக் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அபக்குக் 3:17. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும். 18வது வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. My joy in the Lord does not depend upon any materials. Amen. என்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய இரட்சிப்பின் தேவனுக்குள் உள்ளது. என்னுடைய இரட்சிப்பின் தேவனுக்குள் நான் எப்பொழுதும் களி கூறுவேன். எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் நில் பேலன்ஸ் இருந்தால் கூட நான் அடிக்கடி யோசிப்பேன், எப்படியாக ஒரு மனிதன் இப்படி எழுத முடியும்? என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. அத்திமரம் துளிர் விடலை, திராட்சை செடியில் பழம் உண்டாகலை, ஒலிவு மரத்தில் பலன் கிடையாது, வயல்களில் தானியம் கிடையாது, ஆட்டு மந்தைகள்லாம் முதலற்று போயிடுச்சு, தொழுவத்தில் மாடு இல்லை, எல்லாமே இல்லை, எதுவுமே இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் நான் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. என் மகிழ்ச்சி என்பது என்னிடத்தில் உள்ளவற்றை நிர்ணயித்து சொல்வதல்ல, என் இருதயத்தை பொறுத்தது. நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனோடு கூட கொண்டிருக்கின்ற அந்த உறவு பலமாக இருந்தால் நான் எப்பொழுதும் களி கூறுவேன். அல்லேலூயா. நாமும் அதன்போல் களி கூறுவோமா? அல்லேலூயா. God bless you.